பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கொலோசேயர் 1:18 வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானார் என்பதாக. கிறிஸ்து சபைக்கு தலை. கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சபைக்கு இயேசு தலையாய் காணப்படுகிறார். மனிதனுடைய சரீரத்திற்கு தலை கட்டளை கொடுத்து வழிநடத்துவது போல கிறிஸ்து சபையை வழிநடத்துகிறார். தலைக்கும் சரீரத்திற்கும் இடையே இருக்கும் பிணைப்பை போல கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே காணப்படுகிற உறவு காணப்படுகிறது. கிறிஸ்துவையும் சபையையும் பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கப்படும் என்றால் உயிரற்ற ஒரு சரீரத்திற்கு ஒப்பாக சபை மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சபையை குறித்து வேதம் கூறும்போது, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று வெளிப்படுத்தல் 3:1 எழுதப்பட்டிருக்கிறது. இந்நாட்களிலும் இப்படிப்பட்ட சபைகள் காணப்படுகிறது. கிறிஸ்துவை வெளியே நிறுத்தி வேதத்திற்கு புறம்பான காரியங்களை செய்து உலக வழக்கத்தின்படி காரியங்களை நடப்பிக்கும் போது அது ஆண்டவருடைய பார்வையில் உயிரற்ற சபையாய் காணப்படும். ஆகையால் சபை ஒவ்வொரு காரியங்களையும் கிறிஸ்துவுடன் சரிபார்த்து செயல்பட வேண்டும். இயேசுவே சபையை ஆளுகிறவர். ஆகையால் சபையை நடத்துகிறவர்களும் சபை தலைவர்களும் அவர்களுக்கு மேலான அதிகாரமுடையவராய் இயேசு காணப்படுகிறார் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். சபை மக்களும் முதலாவது சபையின் பிரதான தலைவராய் காணப்படுகிற கிறிஸ்துவுக்கு உங்களை கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய மாதிரியை முதலாவது பின்பற்ற வேண்டும். பின்பு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் மாதிரியை பின்பற்றி அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். இந்நாட்களில் சபை தலைவர்களையும் போதகர்களையும் கிறிஸ்துவுக்கு மேலாக பார்க்கிற விசுவாசிகள் உண்டு. அநேக போதகர்கள் தங்கள் விசுவாசிகளை மூளை செலவை செய்து மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மட்டுமே போதனை செய்து அவர்களை தங்கள் அடியாட்களாய் மாற்றி வைத்திருக்கிறவர்களும் உண்டு. கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது சபை. கிறிஸ்து சபையின் மேல் கொண்ட அன்பு மேலானது. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எபேசியர் 5:26-27 வசனங்கள் கூறுகிறது. கிறிஸ்து சபையில் அன்பு கொண்டதன் நிமித்தம் அதற்காக தன்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தார். ஆகையால் கிறிஸ்துவே சபைக்கு தலையாய் காணப்படுகிற தகுதியை பெறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தலையாகிய இயேசுவோடு இணைந்திருங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது கிறிஸ்துவின் சிந்தை உங்களை நிரப்பும். நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் சபைக்கு தலையாய் காணப்படுவதனாலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவதனால் ஒவ்வொருவருக்கும் நீர் தலைவராய் இருக்கிறீரே, அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நேர்வழியாய் கர்த்தர் நடத்துவீராக. தலையாகிய உம்மிலிருந்த பரிசுத்தம், உம்மிலிருந்த தாழ்மை, உம்மிலிருந்த ஆரோக்கியம், உம்மிலிருந்த ஐஸ்வர்யம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.